ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு அரிய காட்சியை பார்த்தங்க. பார்த்த உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு வீடியோ கனலில் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கருத்தில் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அதாவது டிடிவி தினகரன் இருக்கார்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கட்சியோட தலைவர், அவர் மறுபடியும் என்டிஏ கூட்டணியில் சேருகிறார். இல்லை சேர்ந்துட்டு வீடியோ வெளியிட்டாரு. அதை கரெக்டாக சொல்லணும், எப்படி சொல்லலாம் கேட்டீங்கன்னா, பிஜேபி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கிற அந்த கூட்டணியில் சேர்ந்துட்டார். அதான் கரெக்டா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசம் முன்னாடி இதே டிடிவி தினகரன், அதாவது பாஜகவுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு வாய்க்காத கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க நல்லூர்ல தான் இருக்கிறோம், ஆனா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்ச அவர் தலைமையை நாங்க என்னைக்கு ஏற்க மாட்டோம், அந்த கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறாது அப்படின்னு தடாலட்டிய வீரவசனம் பேசிட்டு வெளியே வந்தார். இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ளேயே பல்ட்டி அடிச்சு நாங்க போய் சேர்ந்துட்டார். அப்ப இது எப்படி பாக்குறது? இல்ல, இதுக்கே நீங்க வீரவசனம் பேசிட்டு வெளியே வந்தீங்க, இதுக்கு பருத்தி முட்டை குடவுல இருந்துக்கலாமே அப்படிங்கறத நம்ம கேட்கணும் தோணும் டிடிவி தினகரனை பார்த்து. சோ அதான் நம்ம கேட்கிறோம். இப்போ நாம இது வீரவசனம் பேசுறத, அவருக்கு எப்படி பேசிட்டு வெளியே வந்து திரும்பி பிச்சாது, இதெல்லாம் நம்ம கிண்டல் பண்ணலாம், விமர்சிக்கலாம். ஆனா அவருக்கு என்ன தோணும் நல்லது, அவங்க கட்சிக்கு எது நல்லதோ அதெல்லாம் அவங்க பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ அந்த வகை அவர் என்ன சொன்னாரு, இப்போ பிரஸ் ரிப்போர்ட் அவர் சந்திச்சிட்டாரு, எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எங்க நீங்க கேட்கலாம் புரியுது, இப்ப நாங்க ஏற்கு விட்டு கொடுத்து போறோம் கேட்டீங்கன்னா, அவரு எடப்பாடி பழனிசாமி பண்ணதெல்லாம் துரோகம் தான், இருந்தாலும் எங்க கட்சியோட நலனுக்காகவும் தமிழக மக்களோட அந்த நலனுக்காகவும் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியில என்ன சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு தெளிவா அறிக்கை. எப்பவுமே பாத்தீங்கன்னா டிவி தினகரன் பிரஸ் ரிப்போர்ட்டா லாபமா கையாண்டுறவர். ஸோ அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இப்ப அந்த கட்சியை சேர்ந்துட்டார். இப்ப இதை பார்க்கும் போதுல எல்லா கட்சிகளும் இதே மாதிரி ஒரு அதிரடியான அரசியல பண்ணிட்டு இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது இருக்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன நினைச்சிருந்தேன் கணக்கு போடுறது கேட்டீங்கன்னா, இது எல்லாமே என்ன பத்தி கேட்பீங்க, அதாவது டிடிவி தினகரன் தமிழக வெற்றி கழகத்தோட வந்து சேருவாரு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவரு மட்டும் நினைக்கல, அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் விஜய் கட்சியில வந்து சேருவாரு தமிழ் வச்சு கட்சியில் அப்படிங்கிறத நான் கனெக்ட் பண்ணிச்சிருந்தேன். ஆனால் ரெண்டுமே மிஸ் ஆயிடுச்சு. இனிமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் இருக்கு, அதுவுமே எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். அந்த பிஜேபி கூட்டத்தில் போனாலும் போயிருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சு கருத்துக்கு பலவீனம்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலவீனம் தான். ஏன்னா சரியா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கணக்கு போடாம மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறத எனக்கு தோணுது. நான் முதல்ல ஆரம்பத்திலே நான் பேசியிருந்தேன், டிடி பார்த்தீங்கன்னா விஜயோட சேரதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கேப் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அறிவிப்பு, அதாவது முக்கியமான தலைமைகள்லாம் பொங்கல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வச்சு சேரும் அப்படின்னு அவரு வந்து அறிவிச்சிட்டு இருக்கும் போதுல, அப்போ வந்துருவாங்க போல, கிட்டத்தட்ட ஓகே அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் நம்பியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பழைய அவங்களுடைய கூட்டணிக்கே போயிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய கட்சி ரொம்ப சைலண்ட் மூடுக்கு போயிட்டு இது சரியா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அரசியலுங்கும் போது நம்ம ஆக்ரோஷமா ஆடணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் இல்லை, புதுசாக கட்சி ஆரம்பிச்ச கட்சி, இன்னும் வந்து 2-3 மாதங்களே இருக்கு. இதுல இவ்வளவுக்குள்ள ஒரு மாசம் கேப் விட்டா சரியாகுமா? அப்போ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும், ஆனா எப்படி அவங்க வந்து சரியாகனாலும் அவங்க நிலைமை அப்படி ஆகுது. இப்போ வந்து சிபிஐ விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கிடுபடி ஆகுது, படம் வெளிவரலாம், பொங்கல் வந்து எப்படியே ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அது அப்படிதான் ஆயிட்டு இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் தளபதி விஜய் வந்தாரு. ஏன்னா சும்மா விட்டுறாங்களா, மேல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, மத்தியில கீழே 2 பேரும் எதிர்த்து சண்டை போடும் போது அவங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி எப்படியாவது அடக்கணும் ஒடுக்கணும் தான் பார்ப்பாங்க. அதையும் மீறி கொண்டு தான் விஜய் எழுதணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சார குழு, அப்புறம் இந்த தேர்தல் அறிக்கை பிரச்சார குழு வந்து அமைச்சிருக்காரு, அவங்களாம் போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எந்த ஒரு அரசியலுமே பண்ணாமல் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இது சரியில்லை, இது கிடையாது. ஏன்னா அந்த அரசியல்னு அதுக்கப்புறம் இப்படி அமைதி விட்டு போனீங்கன்னா, இப்போ பார்த்தீங்களா எந்த இடத்துல கோட்டை விட்டாங்கன்னு தெரியல, தமிழக வெற்றி கழகம் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருங்கிறது உங்களுக்கு தெரியும், உடனே சொல்லுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டிடி ஊழல் அவர் பண்ணாரு, அதனால நீங்க அவர் வந்து வந்தாலும் நல்லது கிடையாது, தளபதி விஜய் விட்டா சொல்லுவீங்க. அப்படிலாம் கிடையாது. அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டணி நேரத்தில், அதாவது அவங்களாம் தலைமையை வச்சு இந்த தமிழ்நாட்டை ஆளலை. இப்போ அன்புமணி ஆகட்டும், டிடி அவங்களாம் பார்த்தீங்கன்னா யாரோட தலைமைக்குள்ள இருந்தவங்க. ஸோ அப்படிங்கும்போது தளபதி விஜய் தலைமையை வச்சு வரும்போது அந்தந்த இடங்கள்ல ஒரு வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். ஸோ சரி, இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் கேட்டீங்கன்னா காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் திமுக விட்டு வர மாட்டாங்க, ஏன்னா MP இருக்கு. ஸோ அப்படியே வந்தாலும் அதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்க போறது கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட சேர்ந்து நிற்கிறத விடையும் தனியாக நின்று போகலாம், அதுக்கு அதான் ஒண்ணு. ஸோ தனியாக நின்னாங்கன்னா கொஞ்சம் 2 செய்திகளும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெரிய ஒரு வெற்றியை பெறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அதனால தான் அது தெரிஞ்சுதான் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டு மேடையிலே தம்மோட தலைமை வச்சு வரவங்களுடைய ஆச்சரியத்தை பங்குன்னு சொன்னாரு. ஆனால் அது எந்த இடத்துல கோட்டை விட்டாங்கன்னு தெரியல. செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் பெரிய ஒரு கூட்டணியை வலுப்படுத்துவார் நினைச்சேன், ஆனால் சைலண்டா போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்ல விஜய் அவர் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க கட்சிக்காரெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவர் சைலண்டா இருக்காருன்னா ஏதாவது நீங்க ஒரு காரணம் தேடி சொல்லுவீங்க. நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா,
இப்போ ரீசெண்டா நம்ம எல்லாரும் பேசணும், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2000 அறிவிச்சார்ல, அதாவது குடும்ப தலைவருக்கு திமுக 1000 அறிவிச்சது, இவங்க 2000 சொல்றாங்க. ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா தவறு, இலவசம் கொடுத்து கொடுத்து கெடுக்கிறாங்க, இன்னும் மேலும் மேலும் கடன் வாங்குறாங்க அப்படின்ட்டு நாம விமர்சிக்கிறோம். தமிழை வச்சுக்கிறது எல்லா தோழர்களும் எல்லாருமே அதை விமர்சிக்கிறோம். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அப்போ அதுக்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கணும்ல, வெளியிடலை. அப்போவே எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா விஜய் அவர்களும் ஏதாவது ஒரு இலவசத்தை கொடுக்க போறாரு, அதை அவர் மைண்டில் வச்சப்போ ஒரு ஐடியாவில் வச்சிருப்பாரு, அதை நான் உறுதி பண்றேன். ஏன்னா இதை திரும்ப நான் வந்து இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். அதாவது கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் அது இலவசம் சொல்ல மாட்டார், ஆனால் வேற நம்ம அதுதான் முன்னாடி சொல்லிட்டாரு. அதாவது அந்த மக்களுடைய பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறது எப்படி இலவசம் சொல்லலாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி முதல் மாட்டு மேடையிலே, அதாவது நாம ரொம்ப பிராக்டிக்கலு, மீன் பிடிக்க கச்சு தெரிஞ்சவங்க மீன் பிடிச்சிருங்க, தெரியாதவங்களுக்கு நாம மீனை பிடிச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால கண்டிப்பா விஜய் அவர்கள் ஏதாவது திட்டத்தை அறிவிக்க போறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கும் புரியுது. அதனாலதான் எடப்பாடியோட அந்த இலவச திட்டத்தை அவர் எதிர்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எதிர்ப்பாரு. ஸோ ஏதாவது ஒரு அரசியல் அவர் பண்ணணும்ல, அவர் பண்ணாம சைலண்டா இருக்காரு. அப்படிங்கும்போது எல்லா விஷயத்திலையும் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அரசியல பேசி ஆகணும்ல, அரசியல பண்ணணும்ல. ஸோ இப்போ வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு போகிற மாதிரி தெரியுது. எப்போ மீண்டினா இன்னும் பார்த்தீங்கன்னா 2-3 மாசங்கள்ல நம்ம தேர்தலே வரப்போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா பாதி மாவட்டங்களுக்கு மேலாக விஜய் அவர்கள் பயணிக்கவே இல்லை. ஸோ அப்போ எப்படி அதுக்குள்ள ஒரே மாசத்துல எல்லா மாவட்டங்களுக்கும் அவரால் போய் சந்திக்க முடியுமா மக்களை? ஏன்னா அதுக்கு எவ்வளவு ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ளேயே படாத பட வேண்டி இருக்கு. அதுவும் தளபதி விஜய் அவர்கள் பெர்மிஷனே காரணம் அவ்வளவு பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதுக்கு நிபந்தனை வச்சு அவரை அலைய விட்டு அப்படிதான் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவர் இன்னும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை, சவுத் சைடு எங்கேயுமே போகல, எங்க மட்டும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அப்படிங்கும்போது எப்படி இதெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதுல ஏகப்பட்ட வதந்திகள் வந்துட்டு இருக்கு, வதந்திகள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் மீறி தமிழை வச்சு கழகம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணணும்ல, அரசியல் பண்ணாம அமைதியா இருக்கிறது சரியா படுற. ஸோ இப்போ நம்ம இதை சொல்ல போனால் நிறைய பேர் எதிர்மறை விமர்சனங்கள் பண்ணுவீங்க, கமெண்ட்ல இது பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக சப்போர்ட்டாக பேசியிருந்த வரைக்கும் தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்படி பேசலாம் அப்படின்னா ஐயோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு எதிராக பேசுகிறான் அப்படின்னு பேசுவீங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதாவது நாம் மனசில் தோன்றதை நம்ம பேச போகிறோம், பொல்லாதன்னு எப்போவுமே அப்படி தான். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறது நல்லதில்லை, அது பலவீனமாயிட்டே போகுது. எனக்கு இருக்கிற காலகட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு நாட்கள் தான் இருக்குது. இதில் இன்னுமே பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகமாக பண்ண வேண்டிய சேரத்தில் இப்படி அமைதியாக இருக்கிறது சரியா? இது உண்மையா மனசாட்சிப்படி நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இந்த நேரத்தில் அரசியல் பயங்கரமாக பண்ண வேண்டிய நேரம் இதில். இந்த நேரத்தில் கூட்டணியை பலப்படுத்துக்கு என்ன அதை பண்ணியிருக்கணும், அரசியலில் வந்து அடுத்தடுத்த நகர்வில் பண்ணியிருக்கணும். அது எதுவும் பண்ணாமல் கடைசி நேரத்தில் ஒரு 10 நாளைக்கு மட்டும் எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா? எதுவும் மாற்ற முடியாது. ஸோ இருக்கிற காலத்தை யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாமல் அமைதியாக இருக்கிறதா எப்படி நீங்கள் வந்து சாதிக்க போகிறீங்க? எல்லா இடத்துலையும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ஜெயிக்க போகிறாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ மற்ற எல்லாரும் பலமாயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கணும் அப்படின்ட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அன்புமணி ராமதாஸ் போயிட்டார், டிடிவி போயிட்டானுங்க, பாஜக, ஏடிஎம்கே எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே நிற்குது. இங்கே வந்து டிஎம்கே அதோடைய கூட்டணி விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாம் நிற்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும் தான் அங்கே வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. நம்ம எது பக்கம் போகலாம் அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. மற்றபடி பெருந்திரப்புல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நாம் தமிழ் கட்சி அதை விட்டுருங்க, விஜய் அவர்கள் இப்ப என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது இருக்கு. அதாவது மத்தவங்கள மாதிரி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவா நடக்கிறது எல்லாமே ஆக்கப்பூர்வமா இருக்கு அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பதிலாம் போட முடியாது, செம்பிடிக்கிறதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. இப்ப இருக்க நிலைமையில பலவீனமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. இதை மீட்டெடுக்கணும். மீட்டெடுத்தா நம்ம வந்து பாராட்ட போறோம், அதை கொண்டாட போறோம். ஆனா அதே மாதிரி பண்ற மாதிரி தெரியலையே. அவர் கடந்த 1 மாதம் விட்டாங்களே, 1 மாதம் அரசியலே இல்லையே. நெருக்கடிகள் கொடுக்க தான் செய்வாங்க, அதிகாரத்தில் வர்க்கத்தில் அதை எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சிருக்கிறப்ப அதை மீறி தான் செயல்படணும். ஸோ இன்னும் இருக்கக்கூடிய குறைந்த காலகட்டத்தில் எப்படி அதெல்லாம் சரிப்படுத்த முடியும்? நாட்கள் போய்கிட்டே இருக்கு. ஸோ இன்னும் ஒவ்வொரு நம்ம எதிர்பார்த்த அதாவது தளபதி விஜய் தலைமையில் கூட்டணிகள் வரும், பலமடையும் அப்படின்னு நினைச்சா பலவீனமாயிட்டே போது ஒரு கட்சி அங்கங்கே போயிட்டு இருக்கல பிஜேபி கிட்ட. அதாவது விடுதலை சிறுத்தைகள் அங்கே சிம்மசனம் போட்டு விஜய் முதல்ல கணக்கு போட்ட கட்சி டிஎம்கேல இருந்து வரும்ட்டு, அது வரலை, அது வரவும் வேண்டாம். விடுதலை சிறுத்தை அது அங்கேயே இருக்கு. டிடி தினகரன் வருவார் நினைச்சாலும் வரல, அன்புமணி ராமதாஸ் வரல, அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. இன்னும் இருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும், அதுவுமே இழுபறியில் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது வேற என்ன இருக்கு, நாம் தமிழுக்கு தனியா. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலை என்ன பண்ண போறாரு, என்ன மாதிரியான ஒரு ஆட்டம் நடக்க போகுது அப்படிங்கிறதா ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. ஸோ நான் நினைக்கிறேன், அதாவது நம்மளோட எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னங்கிறது தான். ஆனால் அவர் காங்கிரஸ் கூட்டணியில் போய் சேர்ந்தாருன்னா மட்டும்தான் நம்மளுடைய சப்போர்ட் இருக்காது. நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் காங்கிரஸ் என்னைக்குமே நமக்கு ஒத்துறாது. நான் என்னைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஆதரிக்க மாட்டேன். ஸோ விஜய் தனியாக நின்னாருன்னா கூட நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவருக்கு. ஸோ ஆனால் பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இன்னைக்கு நான் பேசுகிற விஷயங்கள்ல உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.